இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் கிளை சபைகளிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட மீண்டும் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலும் ஃபுல் டே உட்காந்தாச்சு. இன்றைக்கு எப்படி வருவாங்களோன்னு யோசனை இருந்தாலும் ஆசையோடு புறப்பட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நம்மோடு கூட ஒருவேளை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக அவர்களை வழிநடத்துகிற உபதேசியார் மனைவிமார்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அவர்கள் மூலமாக திருச்சபைகள் இன்னும் பக்தி விருத்தியிலே வளருவதற்கு கர்த்தர் ஊழியர்களுடைய மனைவிமார்களை பெண்கள் மத்தியிலே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்திலே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய சாத்தான்குளம் சேகரத்தில் உள்ள அத்தனை சபைகளையும் ஆண்டவருக்காக பக்தியிலே வளருவதற்கு, விசுவாசத்திலே வேரூன்றுவதற்கு, அன்பிலே நிலைத்திருப்பதற்காக மற்றவர்களுடைய நம்பிக்கைகள், பயங்கள், சுக துக்கங்கள் அவருடைய மார்ச் மாதம் முதல் வெள்ளியாக நிர்ணயிக்கப்பட்டது. எனவே மறந்து போய்விட வேண்டாம். நேற்றைய தினத்திலே ஒரு பண்டிகையை ஆசரித்தோம். அது எனது பெண்கள் பண்டிகை. அதே சமயத்துல மங்கள வாக்கு திருநாள். நேற்றைய தினத்திலே சொல்வதற்கு எனக்கு பிஸியா இருந்தது. எனவே மங்கள வாக்கு திருநாள். பொதுவாக காபிரியேல் தூதன் மரியாளை சந்தித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி மரியாளை வாழ்த்தின ஒரு நாள் தான் நேற்றைய தினத்திலே நாம் ஆசரித்த பண்டிகை நாள். இதிலிருந்து சரியாக கணக்கு பார்த்தா 10 மாதத்திலே டிசம்பர் 25 வரும். ஏனென்றால் கற்பவதியாகப்பட்ட ஒரு நாள் என்று சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த மரியாள் கிறிஸ்துவை சுமப்பதற்கு ஆயத்தமான ஒரு நாள். டிசம்பர் 25 ஆண்டவர் நமக்காக மானிடனாக பிறந்த ஒரு நாள். எனவேதான் இந்த ரெண்டும் நமக்கு பண்டிகையோடு தொடர்பு கொண்டதா இருக்கிறது. எனவேதான் பெண்களாகிய நீங்களும் நானும் பாக்கியவதிகளாக மாறும்படியாக இந்த நாளை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுதலாக பண்டிகையாக ஆசரித்துக் கொண்டு வருகிறோம். சரியா? மேலும் இந்த அகில உலக ஜப நாளில் ஒரு சிம்பல் இருக்கு. சிம்பல் போட்டுக்காங்க. குறியீடுகள், 4 விதமான குறியீடுகள் ஸ்கிரீன்